கன்னிமரியாவிடமிருந்து உடலெடுத்து வரும் இறைவனின் வாழ்வு தரும் வார்த்தையும் நம் ஆண்டவரும் கடவுளமே பெருமாகிய இயேசு மெசியாவின் ஓசானா திருநாளில் இவ்வாறு நிகழ்ந்தது. மறுநாள் திருவிழாவுக்கு விருந்தினராய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்வியுற்று குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் போற்ற பிறகு, இஸ்ரேலின் அரசர் போற்ற பிறகு என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார். மகளே சீயோன் அஞ்சாதே, இதோ அரசர் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று மறைநூலில் எழுதியுள்ளதற்கேற்ப அவர் இவ்வாறு செய்தார். அந்நேரத்தில் அவருடைய சீடர்கள் இச்செயல்களின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. அவரை பற்றி மறைநூலில் எழுதப்பட்டிருந்தவாறே இவை அனைத்தும் நிகழ்ந்தன என்பது இயேசு ஆட்சி பெற்ற பிறகே அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. இறந்து கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த லாசரை இயேசு கூப்பிட்டு உயிர்த்தெழ செய்த போது அவரோடு இருந்த மக்கள் நடந்ததை குறித்து சான்று பகர்ந்தனர். இயேசு இந்த அருமடையாளத்தை செய்தார் என்று கேள்வியுற்றதால் மக்கள் திரளாய் அவரை எதிர்கொண்டு சென்றார்கள். இதை கண்ட பரிசேயர், பார்த்தீர்களா, நம் திட்டம் எதுவும் பயனளிக்கவில்லை, உலகமே அவன் பின்னே போய்விட்டது என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகுக.